அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார் எல்லாம் செஞ்சு சூரியனுக்கு படைச்சு நன்றி சொல்லியாச்சு. அடிக்கிற குளிர்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல வெளியில நிக்க முடியல. வெளிநாட்டுல இருக்கிற எங்களுக்கு நம்மூர் பண்டிகைகளான பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் லீவு கிடையாது. ஆனா இந்த தடவை தீபாவளி வந்தது ஞாயிற்றுக்கிழமை, பொங்கல் வந்திருக்கிறது மார்ட்டின் லூத்தர் கிங்கோட பிறந்த நாள் அன்னைக்கு. ஜனவரி மாசத்துல வர 3வது திங்கட்கிழமை அவருடைய பிறந்த நாளுக்காக MLK டேன்னு இங்க லீவ் விடுவாங்க. அவரோட புண்ணியத்துல இந்த தடவை பொங்கல் விழாவை சிறப்பிச்சாச்சு. மதிய உணவுக்கு 3 குடும்பங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம். நான் பச்சை மொச்சை மசாலா, பாவக்காய் புளித்தொக்கு, நம்ம வீட்டுல வச்ச சக்கரை பொங்கல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன். என் தோழி அவங்க வீட்டுல காலையிலேயே சிவப்பு பச்சரிசி, காய்கறிகள், பழங்கள், சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற இந்த அன்னபூர்ணி சிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளை சாதம், சிவப்பரிசி சாதம், 7 காய் போட்ட சாம்பார், உளுந்த வடை, சட்னி, கதம்ப பொரியல், பச்சை மொச்சை மசாலா, பாவக்காய் தொக்கு, 2 வீட்டு சக்கரை பொங்கல். இதுதான் எங்க பொங்கல் பாட்ல நண்பர்களோட சேர்ந்து கொண்டாடினதுல வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சு. பொங்கலோ பொங்கல்.